அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது. அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. நாள் முழுவதும் ஆனந்தமே, வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார், வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. உயிர் உயிராக கிடைத்த பாபா, வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார், வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? துணை எனக்கு பாபா, நீரானே இங்கே. துணை எனக்கு பாபா, நீரானே இங்கே. தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே. துணை எனக்கு பாபா, நீரானே இங்கே. துணை எனக்கு பாபா, நீரானே இங்கே. தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே. குறையில்லை பாபா, உன்னை நினைக்கும் போதே
ज्योति जगा लो होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஷரீரங்கள் அழியக்கூடியது, அதன் மீது அன்பு வைக்கக்கூடாது, அது தன்னுடைய தேகம். இன்னைக்கு பாபா பியார், பிரீத், மோக் இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. தன்னோட ஷரீரத்து மேலே அன்பு வைக்கக்கூடாது. அடுத்து மற்றவங்க மேலே பிரீத் இருந்துச்சுன்னா பாபாட்ட என்ன ஆகிடும்? விபரீத் ஆகிடும். பிரீத்து புத்தி, விபரீத்து புத்தி. மோக், பிறர் மேலேயோ பொருட்கள் மேலேயோ மோகம் வைக்கக்கூடாது. இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கார். அடுத்து மூடுமதி குழந்தைங்களோட அடையாளம் என்ன? மூடுபத்தின்னா என்ன சொல்லுவாங்க? முட்டாள்னு சொல்லலாம், மந்த புத்தின்னு சொல்லலாம், புத்தி வேலையே செய்யாது. ஸோ அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அதை சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னைக்கு ஒரு புது விஷயம் பாபா சொல்லியிருக்காரு. ஆத்மா பார்ட் நடிக்கிறதுக்காக கீழே வருது இல்லையா, அது என்ன பண்ணிடுதான்? தன்னைத்தானே அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுதான். அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட்டுன்ற வார்த்தை சொல்லியிருக்கார். எப்படி யாரையாவது அரெஸ்ட் பண்ணால் ஹவுஸ் அரெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுடுவாங்க, வெளியே எங்கேயும் போக முடியாது. அதுபோல் ஆத்மா தன்னைத்தானே என்ன பண்ணுதான்? அண்டர் இந்த தேகத்துக்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்குதான். எதுக்காக? பார்ட்டை நடிக்கிறதுக்காக. பல வித்தியாசமான பாயிண்ட்லாம் இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கார். அடுத்து பாபா சொல்கிறாரு, தேகதாரிகள் மேலே தான் மோகம் இருக்குது எல்லாருக்குமே.
தன்னோட தேகத்து மேலே அன்பு, மற்ற தேகதாரிகள் மேலே மோகம் இருக்குது. சகோதரன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. எப்போவுமே சொத்து அப்பாட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து பாபா பண்டிதர்கள் யாருன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு பண்டிதனோட கதையும் சொல்லியிருக்கார். பண்டிதர்கள் யார் அப்படின்னா, யோகால கச்சாவாக இருக்காங்க, ஞானத்தில் மட்டும் புத்திசாலியாக இருக்காங்க, நல்லா எல்லாருக்கும் ஞானம் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டாரு, பண்டிதர். சொல்ல மட்டும்தான் செய்கிறாங்க, அவங்க ப்ராக்டிக்கல் கடைப்பிடிக்கிறது இல்லை. அடுத்து பாபா இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது தேஹி அபிமானி. அடுத்து ரெண்டாவதாக சார்ட் எப்படி எழுதணும், என்னென்ன எழுதணும், மாயா அதில் எப்படியெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகுது, இதை பற்றி பாபா ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். சார்ட் எழுத விடாமல் சோம்பலை மாயா கொண்டு வந்துடுதுன்றார், சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடுது. அடுத்து பாபா இன்னைய உலகத்தோட ஃபேஷன் பற்றி சொல்லியிருக்கார். டிப்டாப்பாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப ஃபேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த மாதிரி அட்ராக்ஷனில் போய் பெயர் ரூபத்தில் என்ன ஆகிடக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. ஸோ இப்படி பாபா தேக கவர்ச்சியை பற்றியும் இன்னைக்கு நிறையா சொல்லியிருக்கிறார். ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 28/4/2025. मीठे बच्चे, तुम्हारा प्यार विनाशी शरीरों से नहीं होना चाहिए. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு அழியக்கூடிய ஷரீரங்கள் மீது ஏற்படக்கூடாது. ஏக் விதேகி சே பியார் கரோ, ஒரு விதேகியிடம் மட்டுமே அன்பு செலுத்துங்கள். தேகுக்கோ தேக்தே ஹுயே நஹி தேகோ, தேகத்தை பார்த்தும் பார்க்காது இருங்கள். தேகத்தை பார்த்தும் பார்க்காது இருங்கள். ஸோ அழியக்கூடிய ஷரீரங்கள் மேலே அன்பு வேணாம், ஒரு விதேகியை மட்டும் அன்பு செலுத்துங்க, தேகத்தை பார்த்தும் பார்க்காதீங்க. கேள்வி, புத்தி கோ ஸ்வச்ச பனானே கா புருஷாரத் கியா ஹே? ஸ்வச்ச புத்தி கி நிஷானி கியா ஹோகி? புத்தியை ஸ்வச்சமாக்குவதற்கான புருஷார்த்தம் என்ன? புத்தியை ஸ்வச்சமாக்கிறதுக்கான புருஷார்த்தம் என்ன? ஸ்வச்ச புத்தியின் அடையாளம் என்ன? ரெண்டு விஷயம் கேட்குறாங்க பாபா. ஸ்வச்ச புத்தியோட அடையாளம் என்ன? பதில், தேஹி அபிமானி பன்ने से ही புத்தி ஸ்வச்ச बनती है. தேஹி அபிமானி ஆகும்போது தான் புத்தி ஸ்வச்சமடைகிறது. ऐसी देही अभिमानी बच्चे अपने को आत्मा समझ एक बाप को प्यार करेंगे. அப்படிப்பட்ட ஆத்மா அபிமானி குழந்தைங்க தன்னை ஆத்மானு உணர்ந்து ஒரு பாபாட்ட மட்டும் அன்பு செலுத்துவாங்க. பாப் செஹி சுனேங்கே, பாபா சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. लेकिन जो मूडमती है वो देह को प्यार करती हैं. ஆனால் யார் மூடுமதி குழந்தைங்களோ அவங்க தேகத்து மேலே தான் அன்பு செலுத்துவாங்க. தேகோ ஹி ஸ்ருங்கார்த்தே ரேத்தே ஹி, தேகத்தை அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேகத்து மேலே அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை, தேகத்தினுடைய அலங்காரம் அதிகமாக செய்வாங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி கிஸ்னே கஹா और கிஸ்னே சுனா? ஓம் சாந்தின்னு யார் சொல்கிறா, யார் கேட்குறா? சொல்கிறது யார், கேட்குறது யார்? யார் சொல்கிறாங்க? பாபா சொல்கிறாரா? அப்போ கேட்குறது யார்? ஆத்மாக்கள் கேட்குறோமா? और सत्संगों में तो जिज्ञासु सुनते हैं, महात्मा व गुरु आदि से सुनाया, ऐसा कहेंगे. மற்ற சத்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. மகாத்மாவோ ஒரு குருவோ தான் அங்கே பேசுவார், உபதேசம் கொடுப்பார். அப்போ அவர் பேசுகிறாரு, அவர் உபதேசம் கொடுக்குறார், இவங்கெல்லாம் கேட்குறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அங்கே பயன்படுத்துவாங்க. யஹா ஆனால் இங்கே பரமாத்மானே சுனாயா और ஆத்மானே சுனா, பரமாத்மா சொல்கிறாரு, ஆத்மாக்கள் கேட்டுட்ருக்குறோம். நயி பாத் ஏனா? பாபா சொல்கிறாங்க இது புது விஷயம் தானே. தேஹி அபிமானி ஹோனா படே, இங்கே நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்தே ஆகணும். கை யஹாம் பி தேக அபிமானி ஹோ பேட்தே ஹே, ஆனால் நிறைய குழந்தைங்க இங்கே வந்து கூட தேக அபிமானத்தில் தான் உட்காந்துருக்காங்க.
பாபா முன்னாடி இருக்கப்போ கூட, பாபா வீட்டில் இருக்கிறப்பையும் தேக அபிமானத்திலே இருக்காங்க. தும் பச்சோங்கோ தேகி அபிமானி ஹோ பேட்னா சாயே. ஆனால் குழந்தைங்க நீங்கள் தேகி அபிமானி ஆயிட்டு இருக்கணும். மே ஆத்மா இஷரீர் மே விராஜ்மான் ஹூ. நான் ஆத்மா இந்த ஷரீரத்தில் வீற்றிருக்கிறேன். இந்த உணர்வு சதா இருந்துகிட்டே இருக்கணும். शिव बाबा हमको समझाते हैं ये बुद्धि में अच्छी तरह याद रहना चाहिए. शिव बाबा எனக்கு புரிய வச்சிட்ருக்காரு, இது புத்தியில் நல்ல முறையில் நினைவில் இருக்கணும். मुझ आत्मा का कनेक्शन है परमात्मा के साथ. ஆத்மாவாகி என்னுடைய கனெக்ஷன் பரமாத்மாட்ட இருக்குது. परमात्मा आकर इस शरीर द्वारा सुनाते हैं. ये दलाल हो गया. பரமாத்மா இந்த ஷரீரத்தின் மூலமாக சொல்கிறார். அப்போ இவர் என்ன ஆயிட்டார்? இடையில தரகர் ஆயிட்டாரு. தும்கோ சம்ஜானே வாலா வ ஹே. ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறவர் அவர் தான், இவர் கிடையாது. இன்கோபி வர்ஷா வகு தேத்தே ஹே. இவருக்கு கூட சொத்து அவர் தான் கொடுக்குறார். தோ புத்தி உஸ் தரஃப் ஜானி சாயே. அப்போ புத்தி உங்களுக்கு அவர் பக்கம்தானே போகணும். அவர் தான் புரிய வைக்கிறார், அவர் தான் ஆஸ்தி கொடுக்குறார், இவர் தரகர்னு சொல்லிட்டார். அப்போ புத்தி யார் பக்கம் போகணும்? அவர் பக்கம்தான் போகணும். समझो बाप के 5-7 बच्चे हैं, उनका बुद्धि योग बाप तरफ रहेगा ना, क्योंकि बाप से वर्षा मिलना है. பாபா சொல்கிறாங்க, ஒரு அப்பாவுக்கு 5-7 குழந்தைங்க கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாரோட புத்தி தொடர்பு யார்கிட்ட தான் இருக்கும்? அவங்க அப்பாட்ட தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சொத்து யார் தான் கொடுப்பா? அப்பா தான் கொடுப்பார். பாய் से वर्षा नहीं मिलता, वर्षा हमेशा बाप से मिलता है. ஏன்னா ஆஸ்தி சகோதரர்கள் கிட்டேருந்து கிடைக்காது, ஆஸ்தி எப்போவுமே தந்தைகிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஆத்மாக்கோ ஆத்மா சே வர்ஷா நஹி மில்தா. ஆத்மாவுக்கு ஆத்மாட்ட இருந்து சொத்து கிடைக்காது. தும் ஜான்தே ஹோ ஆத்மா கே ரூப் மே ஹம் சப் பாயி பாயி ஹே. நாம் தெரிஞ்சிட்டோம், ஆத்மா என்ற ரூபத்தில் நாம் எல்லாம் சகோதரர்கள். हम सब आत्माओं का कनेक्शन एक परम पिता परमात्मा के साथ है. ஆனால் ஆத்மாக்களாகிய நம்ம எல்லாரோட கனெக்ஷன் ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு மட்டும்தான். ஓ கேத்தேஹே மாமேக்கம் யாது கரோ. அவரே என்ன சொல்கிறாரு? என்ன மட்டும் நினைங்க. முஜு ஏக்கே சாத்து ஹி பிரீத் ரக்கோ. என் ஒருத்தர்கிட்ட மட்டும் நேசம் செலுத்துங்க. ரச்சனா கே சாத் மத்து ரக்கோ. படைப்புகள் கிட்ட உங்களோட நேசம் போக வேணாம், லவ் போக வேணாம். தேஹி அபிமானி பனோ. தேஹி அபிமானி ஆயிடுங்க. मेरे सिवाय और कोई देहदारी को याद करते हो तो इसको कहा जाता है देह अभिमान. என்ன தவிர வேற எந்த தேகதாரியை நினைச்சாலும் அது தேக அபிமானம்தான்ட்டார் பாபா. बल ये देहदारी तुम्हारे सामने है परंतु तुम इनको भी नहीं देखो. ஆனால் இந்த தேகதாரி, எந்த தேகதாரி? இந்த பிரம்மா பாபா தான் உங்கள் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கார். ஆனால் இவரை கூட பார்க்காதீங்க, இவரும் தேகதாரி தான். புத்திமே யாது உன்கி ரெனி செய்ய. புத்தியில் அவரோட நினைவு தான் உங்களுக்கு இருக்கணும். இது யார் சொல்கிறா? பிரம்மா பாபா சொல்கிறார். உங்கள் முன்னாடி இருக்கிறது இவர், என்ன பார்க்காதீங்க, அவரை நினைங்க. वो तो सिर्फ कहने मात्र बाई बाई कहते हैं. अभी तुम जानते हो हम आत्मा है, परमपिता परमात्मा की संतान है. உலகத்தில் வாயளவுக்கு, அதாவது வார்த்தை அளவுக்கு தான் சொல்கிறாங்க, நாமெல்லாம் ஒன்று, நம்மெல்லாம் சகோதரர்கள், வாய் வார்த்தையாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் தெரிஞ்சிட்டோம், ஆத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவுடைய குழந்தைங்க. வர்ஷா பரமாத்மா பாப்ஸே மில்தா ஹே. ஆஸ்தி பரமாத்மா தந்தையிட்டிருந்து தான் கிடைக்கிது. वो बाप कहते हैं तुम्हारा लव मुझ एक के साथ होना चाहिए. ஆகையால் பாபா சொல்கிறார், உங்களுடைய லவ் என் ஒருத்தன்ட்ட மட்டும்தான் இருக்கணுன்றார் பாபா. मैं ही खुद आकर तुम आत्माओं की अपने साथ सगाई कराता हूँ. நானே நேரடியாக வந்து தான் ஆத்மாக்களாகிய உங்களை என்னோடு நிச்சயதார்த்தம் செய்ய வைக்கிறேன், நிச்சயம் பண்ண வைக்கிறேன். தேகதாரி சே சகாய் நெய்ய. தேகதாரிகளோடு உங்களோட நிச்சயம் ஏற்படலை. और जो भी संबंध है वो देह के यहाँ के संबंध है. மற்றபடி உங்களுக்கு என்னெல்லாம் உறவுகள் இருக்கோ அதெல்லாம் தேகத்தோட உறவுகள் தான், இந்த உலகத்தோட உறவுகள் தான்.
इस समय तुमको देही अभिमानी बनना है. ஆனால் இந்த நேரம் நீங்கள் தேஹி அபிமானி ஆகணும். हम आत्मा बाप से सुनते हैं, புத்தி பாப் तरफ जानी चाहिए. நான் ஆத்மா பாபாட்ட இருந்து கேட்டுட்ருக்கிறேன். அப்போ உங்கள் புத்தி என்ன பண்ணணும்? பாபா பக்கம் போகணும். பாப் இன்கே பாஜு மே பேட் हमको நாலேஜ் देते हैं. பாபா இவரோட புருவ மத்தியில் வந்து உட்காந்து நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. உஸ்னே ஷரீர் கா லோன் லியா ஹுவா ஹே. இந்த ஷரீரத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? லோனாக எடுத்திருக்கிறார். ஆத்மா இஷரீர் ரூபி கர்மே அக்கர் பாட் பஜாத்தி. ஆத்மா இந்த ஷரீரம் என்ற வீட்டில் வந்து தன்னோட நடிப்பை நடிச்சிட்டு இருக்குது. जैसे कि वो अपने को अंडर हाउस अरेस्ट कर देती है पाठ बजाने के लिए. அதாவது எப்படியா ஆத்மா தன்னை என்ன பண்ணுது? அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு காவலில் வச்சுடுதான். தன்னைத்தானே காவலில் வச்சுக்குதான். எதுக்காக? இந்த நடிப்பை நடிக்கணும். அப்போ உடலுக்குள்ளே தன்னை என்ன பண்ணி வச்சுக்குது? பூட்டி வச்சுக்குது. है तो फ्री. ஆனால் பார்க்க போனால் ஆத்மா எப்படி தான் இருக்குது? ஃப்ரீயாக தான் இருக்குது. परंतु इसमें प्रवेश कर अपने को इस घर में बंद कर पाठ बजाती है. ஆனால் ஷரீரத்துக்குள்ளே பிரவேஷ் ஆகி தன்னை ஷரீரத்துக்குள்ளே பூட்டி வச்சாதான் ஆத்மா நடிக்க முடியும். அதனால் தன்னைத்தானே என்ன பண்ணுது? ஷரீரத்துக்குள்ளே பூட்டி வச்சுக்குது. புதுசாக சொல்கிறார் இல்லையா அன்னைக்கு பாபா இதெல்லாம். ஆத்மா ही एक शरीर छोड़ दूसरा लेती है, पाठ बजाती है. ஆத்மா தான் ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரம் எடுக்குது, பாட்டையும் நடிக்குது. इस समय जो जितना देही अभिमानी रहेंगे वो ऊंच पद पाएंगे. இந்த நேரம் யார் எவ்வளோ தேகி அபிமானியாக இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். बाबा के शरीर में भी तुम्हारा प्यार नहीं होना चाहिए, रिंचक मात्र भी नहीं. இந்த பாபாவோட ஷரீரத்து மேலே கூட உங்களுக்கு அன்பு வரக்கூடாது. அதுவும் என்ன, துளி அளவு கூட அன்பு வரக்கூடாது. ये शरीर तो कोई काम का नहीं है. ஏன்னா இந்த ஷரீரம் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. मैं इस शरीर में प्रवेश करता हूँ सिर्फ तुमको समझाने के लिए. பாபா சொல்ல, நான் இந்த ஷரீரத்துக்குள்ளே பிரவேஷ் ஆகிறதே எதுக்காக? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ये है रावण का राज्य पराया देश. இதுதான் ராவணனோட ராஜ்யம், மாற்றானோட தேசம். ராவன் को जलाते हैं परंतु समझते नहीं. ராவணனை எரிக்கிறாங்க, ஆனால் ராவணனை இன்னும் புரிஞ்சுக்கலை. ராவணனை எரிக்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கலை. சித்திர ஆதி जो भी बनाते हैं उनको जानते ही नहीं. அடுத்து சித்திரங்கள் சிலைகள்லாம் உருவாக்குறாங்க, ஆனால் அதில் இருக்கிறது யாருங்கிறதே தெரிய மாட்டுது. பில்குல் ஹி மூடுமதி ஹே. முற்றிலும் எப்படி இருக்காங்களாம்? மந்த புத்தியாக இருக்காங்க. ராவன் ராஜ்யமே சப் மூடுமதி ஹோ ஜாத்தே. ராவணனோட ராஜ்யத்தில் எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க? அறிவிழந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அறிவு வேலை செய்யலை. தேக அபிமான் ஏன்னா துவச்ச புத்தி பன்கே. காரணம் என்ன? தேக அபிமானம். அதனால கீழான புத்தியுடையவங்களாயிட்டாங்க. बाप कहते हैं मूढ़मती जो होंगे वो देह को याद करते रहेंगे, देह से प्यार रखेंगे. பாபா சொல்ல, யார் அந்த மாதிரி மூடுமதியாக இருக்காங்களோ அவங்க தேகத்தை தான் நினைப்பாங்க, தேகத்து மேலே தான் அன்பு செலுத்துவாங்க. தேகத்தை தான் நினைப்பாங்க, தேகத்தை தான் அன்பு செலுத்துவாங்க. स्वच्छ बुद्धि जो होंगे वो तो अपने को आत्मा समझ परमात्मा को याद कर परमात्मा से सुनते रहेंगे. इसमें ही मेहनत है. ஆனால் யார் ஸ்வச்ச புத்தியோ அவங்க எப்படி இருப்பாங்க? ஆத்மா உணர்வுலேருந்து பரமாத்மாவை நினைப்பாங்க, பரமாத்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் இதில் தான் உழைப்பு தேவைப்படுகிறது. ஏதோ பாப்கா ரத்து. இவர் பாபாவுடைய ரதம். யார்? பிரம்மா பாபா, சிவ் பாபாவுடைய ரதம். போத்தோக்கா இன்சே பியார் ஹோ ஜாத்தா ஹை. பாபா சொல்கிறார், நிறைய பேருக்கு இவர் மேலே அன்பு வந்துடுது. சிவ் பாபா சொல்கிறார், இவர் என்னோட ரதம் தான், ஆனால் நிறைய பேருக்கு இவர் மேலெல்லாம் அன்பு வந்துடுதுன்றார். जैसे हुसैन का घोड़ा उनको कितना सजाते हैं. अब महिमा तो हुसैन की है ना, घोड़े की तो नहीं है. பாபா சொல்கிறார், எப்படி ஹுசைனோட குதிரை, ஹுசைன்றது ஒரு தர்மத்தில் அவங்களோட இறைவனோட பெயர், அவர் குதிரையில் தான் வருவார். பாரத தேசத்தில் கூட இருக்கு இல்லையா, குதிரை மேலே கூட ஒரு அவதாரம் இருக்குது.
அடுத்து சில தேவதைகள் எதில் வருவாங்க, குதிரையில் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது இல்லையா, காட்டுறாங்கல்ல. வெளிநாடுகளில் இறைவன் வந்து குதிரையில் வருவார். ஆனால் அந்த குதிரையை என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப மகத்துவமாக சொல்லுவாங்க. அந்த குதிரைக்கு தான் எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனால் மகிமை என்னவோ யாருக்கு தான்? ஹுசைன், அந்த இறைவன் தலைவனுக்கு தான், குதிரைக்கு கிடையாது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். ஜரூர் மனுஷக்கே தன்மை ஹுசைன் கி ஆத்மா ஆயி ஹோகினா. அப்போ அந்த ஹுசைனோட ஆத்மா எங்கே வந்திருக்கோம்? குதிரை மேலே வந்திருக்காது, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் தான் அவரும் வந்திருப்பார். ஏன்னா அது ஒரு தர்ம ஆத்மா. அப்போ தர்மத்தை படைக்கிறதுக்காக வருதுன்னா ஃபஸ்ட்டு பர்த்தில் அந்த ஆத்மா, ஹுசைனோட ஆத்மா எங்கே வந்திருக்கும்? இன்னொரு மனிதனோட சரீரத்தில் தான் வந்திருக்கும், ஒரு குதிரையோட சரீரத்தில் வந்திருக்காது. ஓ இன் பாத்தோங்கோ நெய் சமஜ்தே. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அபி இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாஷி ருத்ர கியான யக்ய. இப்போது இதைத்தான் சொல்லப்படுது, ராஜஸ்வ அஸ்வமேத அழிவற்ற ருத்ர ஞான யக்யம். என்ன பேரு? ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாஷி அழிவற்ற ருத்ர ஞான யக்யம். अश्व नाम सुनकर उन्होंने फिर घोड़ा समझ लिया है, उनको स्वाहा करते हैं. ஆனால் அஸ்வம்ன்ற பேரை கேட்டவுடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அஸ்வம்னா குதிரை. அப்போ குதிரை இருக்குன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த யாக வளர்க்குறப்ப குதிரையை தூக்கி அந்த யாக வேள்வியில் சுவாகா பண்ணிடுறாங்க. ये सब कहानियाँ है பக்தி மார்க்கி. ஆனால் இந்த கதைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்தோட கதைகள். அபி தும்கோ ஹசீன் பனானே வாலா முசாஃபிர் தோ ஏ ஹேனா. இப்போ உங்களை அழகாக்கக்கூடிய வழிப்போக்கன் இவர் தானே. அப்போ பிரம்மா பாபா மேலே என்ன வேணான்ட்டார் பாபா, அவர் மேலே கூட அன்பு வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் எப்போ பாபா சொன்னார்? சாக்காரத்தில் இருக்கிறப்ப சொன்னார். இப்போ நாம் பாபா மேலே அன்பு வைக்கணும், அது கண்டிப்பாக. இவர் இல்லைன்னா அவற்றை நம்ம சந்திக்க முடியாது, பேச முடியாது. ஆனால் ஆதி காலத்தில் குழந்தைங்களுடைய அன்பு தேகத்தின் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் பாபா இந்த பாயிண்டெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை கூட நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த நேரம் பாபா எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாருன்னு. ஞானத்தை கூட யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அபி தும் ஜான்தே ஹோ ஹம் பேலே கோரே தே ஃபிர் சாவரே பனே ஹே. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நம்ம முதல்ல வெண்மையாக இருந்தோம், பிறகு என்ன ஆயிட்டோம், சாம்பல் நிறத்துக்கு போயிட்டோம். जो भी आत्माएं पहले पहले आती है तो पहले सतो प्रधान है, फिर सतो रजो तमो में आती है. முதல்ல வரக்கூடிய ஆத்மா சத்தோ பிரதானமாக வரும், அதுக்கப்புறம் சத்தோ ரஜோ தமோ நிலை. பாப் ஆக்கர் சப்கோ ஹசீன் பனா தேத்தே ஹே. இதில் பாபா வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அழகாக்குறாரு. जो भी धर्म स्थापना अर्थ आते हैं वो सब हसीन आत्माएं होती है. தர்ம ஸ்தாபனைக்காக எந்த ஆத்மாலாம் வர்றாங்களோ அவங்கெல்லாம் தூய்மையான அழகான ஆத்மா. ஃபஸ்ட்டு பர்த் அவங்க எப்படி தான் வருவாங்க, பவித்திர பிறவி. பாத் மே காம் சித்தா பர் பேட் காலி ஹோ ஜாத்தி. அடுத்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, காமம் என்ற நெருப்பில் எரிஞ்சு கருப்பாயிடுறாங்க. பெலே சுந்தர் ஃபிர் ஷியாம் பன்தி. வர்றப்ப அழகாக வர்றாங்க, அப்புறம்தான் கருப்பாகிறாங்க. ये नंबर 1 में पहले पहले आते तो सबसे जास्ती सुंदर बनते. ஆனால் இந்த பிரம்மா பாபா நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு வரார். அதனால எல்லாரை விட அதிக சுந்தரமாக இருக்கிறது இவர் தான், அழகாக இருக்கிறது இவர் தான். யாரு? பிரம்மா பாபா. ஆனால் சிவனுக்கு பக்தியில் என்ன பாடல் பாடிட்டாங்க, சத்தியம் சிவம் சுந்தரம். அவர் ஏன் சுந்தரம்? தூய்மையின் அழகு பொருந்தியவர். அந்த சுந்தரம் என்ன பண்ணுறாரு, இவரை சுந்தரமாக ஆக்குறார் பிரம்மா பாபா. அப்போ பிரம்மா பாபாவுக்கு என்ன புகழ் இருக்குது, சுந்தரம். ஆனால் நம்பர் 1 சுந்தர்னு சொல்கிறார் பாபா. இன்னைக்கு சுந்தரம்னு பேர்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அழகான அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்பர் 1 சுந்தரம் யாரா? பிரம்மா பாபா. ஏன்னா அவர் தான் நம்பர் 1 முதல்ல கீழே இறங்கி வந்தார். ஸோ இவருக்கும் இந்த பேர் உண்டு, சிவபாபாவுக்கு மட்டும் கிடையாது, இவருக்கும் உண்டு. इन लक्ष्मी नारायण जैसा नेचुरल सुंदर तो कोई हो न सके. பாபா சொல்ல, அந்த லக்ஷ்மி நாராயணரை போல இயற்கை அழகு உடையவர்கள் யாரும் கிடையாது. ये ज्ञान की बात है, இதெல்லாம் ஞானத்தோட விஷயங்கள். बल क्रिश्चियन लोग भारतवासियों से सुंदर है क्योंकि उस तरफ के रहने वाले, परंतु सतयुग में तो नेचुरल ब्यूटी है. கிறிஸ்டியன்ஸ் வந்து பாரதவாசிகளை விட அழகாக இருக்காங்க.
வெளிநாட்டில் இருக்காங்க, ஏன்னா அவங்க அந்த பக்கம் இருக்காங்கன்றார் பாபா, அந்த நாடுகளில் இருக்காங்க. ஆனால் சத்யுகத்தில் இருக்கிறது என்ன? இயற்கை அழகு. ஆத்மா और शरीर दोनों सुंदर है. ஆத்மா மற்றும் ஷரீரம் ரெண்டும் அழகாக இருக்கும். इस समय सब पतित सावरे है, फिर बाप आकर सबको सुंदर बनाते हैं. இந்த நேரம் எல்லாரும் பதீத்தம் கருப்பாக இருக்காங்க, பிறகு பாபா வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாரு? சுந்தரமாக்குறார். पहले सतो प्रधान पवित्र होते हैं, फिर उतरते उतरते काम चिता पर बैठ काले हो जाते हैं. முதல்ல சதோ பிரதான் பவித்திரமாக இருக்கிறோம், பிறகு கீழே இறங்கி இறங்கி காமம் என்ற நெருப்பில் அமர்ந்து கருப்பாயிடுறோம். अब बाप आया है सभी आत्माओं को पवित्र बनाने. இப்போ பாபா வந்திருக்கிறது எல்லா ஆத்மாக்களையும் பவித்திரமாக்குவதற்காக. பாப் को याद करने से ही तुम पावन बन जाएंगे. பாபாவை நினைவு செஞ்சாதான் நீங்கள் பாவனமாக முடியும். तो याद करना है एक को. அப்போ ஒரு தரம் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நினைவு செய்யணும். தேகதாரி சே பிரீத் நே ரக்னி ஹே. தேகதாரி மேலே அன்பு வைக்காதீங்கன்ட்டார் பாபா. தேகதாரி மேலே அன்பே வைக்காதீங்க. புத்தி மே யே ரஹே கி ஹம் ஏக் பாப் கே ஹே வஹி சப் குச் ஹே. புத்தியில் என்ன இருக்கணும்? நான் ஒரு தந்தையுடையவன், அவர்தான் எனக்கு சகலமும். நான் யாரு? ஒரு தந்தையுடையவன், அவர்தான் எனக்கு எல்லாம். சர்வமும் அவரே, சர்வஸ்வமும் அவரே. அதனால தான் பக்தியில் அவருக்கு என்ன பேர் இருக்குது? சர்வேஸ்வரா. எனக்கு சர்வமும் அவர் ஒருத்தர் தான், அந்த ஈஸ்வரன் தான் எனக்கு சர்வமும். इन आंखों से देखने वाले जो भी है वो सब विनाश हो जाए. இந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடியது என்னெல்லாம் இருக்கோ, எதையெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ அதெல்லாம் அழிஞ்சிடும். யா ஆங்கே பி கத்தம் ஹோ ஜாயி. அவ சொல்ல இந்த கண்ணே அழிஞ்சிரும்ன்ற. கண்ணு மூலமாக பார்க்கறது மட்டும் அழியாது, இந்த கண்ணும் அழிஞ்சிடும். பரம்பிதா பரமாத்மா கோ தோ த்ரீநேத்ரி கஹா ஜாத்தா ஹே. பரம்பிதா பரமாத்மாவை தான் த்ரீநேத்ரி, 3 கண்களை உடையவர்னு சொல்லப்படுது. அவருக்கு 3 கண் இருக்கா என்ன? நமக்கு தான் 3 கண். அவருக்கு ஞான கண் இருக்குது, ஸ்தூல கண் இருக்கா என்ன? அப்போ அவருக்கு 3 கண்ணா இருக்கா இல்லையா? அப்போ அவர் எப்படி த்ரீநேத்ரி? யோசிச்சு பாருங்க. உன்கோ ज्ञान का तीसरा नेत्र है. அவருக்கு ஞானம் என்ற 3வது கண் இருக்கு. ஓகே, அப்போ அந்த 2 கண்ணு त्रिनेत्री त्रिकालदर्शी त्रिलोकीनाथ ये टाइटल उनको मिले हैं. त्रिनेत्री त्रिकालदर्शी त्रिलोकनाथन இந்த டைட்டில்லாம் அவருக்கு தான், அந்த பட்டம்லாம் அவருக்கு தான். अभी तुमको तीनों लोकों का ज्ञान है, फिर वो गुम हो जाता है. இப்போ உங்களுக்கு 3 லோகத்தை பற்றிய ஞானம் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் இது மறைஞ்சிடும். जिसमें ज्ञान है वही आकर देते. ஆனால் அந்த ஞானம் அவருக்குள்ளே இருக்கு, அவர் வந்து தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். तुमको बाप 84 जन्मों का ज्ञान सुनाते हैं. உங்களுக்கு பாபா 84 பிறவிகளுடைய ஞானத்தை கொடுக்குறாரு. பாப் கேத்தே ஹே அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. பாபா சொல்றார் தன்னை ஆத்மானு உணருங்க. मैं इस शरीर में प्रवेश कर आया हूँ तुमको पावन बनाने. நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி உங்களை தூய்மையாக்கிறதுக்காகவே வந்திருக்கிறேன். मुझे याद करने से ही पावन बनेंगे. என்ன நினைவு செஞ்சாதான் பாவனமாக முடியும். और कोई को याद किया तो सतो प्रधान बन नहीं सकेंगे. வேற யாரையாவது நினைவு செஞ்சா சதோ பிரதானம் ஆக முடியாது. வேற யாரையும் நினைவு செஞ்சா சதோ பிரதானம் ஆக முடியாது. பாப் கட்டேங்கே நஹி तो कहेंगे विनाश काले विपरीत बुद्धि विनशंती. பாவங்கள் அழியவே அழியாது, அப்போ என்ன சொல்லணுமா? விநாச கால விபரீத புத்தி அழிந்து விடுவார்கள். வினசந்தி. மனுஷத்தோ போத் அந்தஸ்ரத்தாமே. ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்காங்களா? இன்னும் கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருக்காங்க. தேகதாரியோ மெஹி மோக ரக்தேஹே. தேகதாரிகள்கிட்ட தான் இன்னும் மோகம் இருக்குது. அபு தும்கோ தேஹி அபிமானி பன்னாய். இப்போ நீங்கள் என்ன ஆகணும்? தேஹி அபிமானி ஆகணும். ஏக்குமேகி மோக ரக்குனா. ஒருத்தர்கிட்ட மட்டும் மோகம் வைங்க போதும். ஒருத்தர்கிட்ட மட்டும் மோகம் வச்சுருக்கோமா?
மோகம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்? மனுமோகனா, மனதை மோகிக்கக்கூடியவர், அவர் மேலே மட்டும்தான் மோகம் இருக்கணும். கிருஷ்ணரை என்ன சொல்லிட்டாங்க? மனுமோகனா, மோகன்னு சொல்லிட்டாங்க, மோகிக்கக்கூடியவர். ஆனால் யார் அது? அந்த பேர் யாருக்கு தான்? சிவ் பாபா தான். அவர் தான் மோகன். அவர் மேலே மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கணும்? மோகம் இருக்கணும். தூசரா கோயுமே மோகு ஹே தோ, சரி உங்களுக்கு வேற யார் மேலேயாவது மோகம் இருந்துச்சுன்னா அது யாரா வேணா இருக்கலாம். பாபாவை தவிர யார் மேலே, யாராவது ஒருத்தர் மேலே உங்களுக்கு மோகம் இருந்துச்சுன்னா பாப் சே விபரீத புத்தி ஹே, பாபாட்ட உங்களுக்கு விபரீத புத்தி தான். தவறான மோகம் இல்லை, ஆனால் ஒரு குழந்தைங்க மேலே மோகம் இருக்குது, பேர குழந்தைங்க மேலே மோகம் இருக்குது, இல்லை உடன் பிறந்தவங்க யாராக வேணா இருக்கட்டும், இல்லை அலௌகீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் இருக்கவங்க மேலே மோகம் இருக்குது. அப்படி யார் மேலே மோகம் இருந்தாலும் பாபா என்ன சொல்லிட்டாரு? விபரீத புத்தின்ட்டார். बाप कितना समझाते हैं, मुझ बाप को ही याद करो, इसमें ही मेहनत है. பாபா எவ்வளோ புரிய வைக்கிறாரு, தந்தையாகி என்ன மட்டும் நினைங்க, இதில் தான் உழைப்பு இருக்குது. தும் கேத்தே பி ஹோ ஹம் பதீத்தோं को आकर पावन बनाओ, நீங்கள் கூப்பிடுறதே என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? பதீத்தமானவங்கள பாவனமாக்க வாங்கன்னு தானே சொல்கிறீங்க. பாப் ஹி பாவன் பனாத்தே ஹே, பாபா தான் நம்மளை பாவனமாக்குறார். तुम बच्चों को 84 ஜென்மோं की हिस्ट्री ஜியோகிராஃபி பாப் ही समझाते. குழந்தைங்களாகிய உங்களுக்கு 84 ஜென்மங்களோட ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியை பாபா தான் புரிய வைக்கிறார். ஒத்தோ சஹேஜேனா, பாபா சொல்ல இது ஈஸி தானே. பாக்கி யாதுக்கு ஹி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், மற்றபடி நினைவு தான் கஷ்டத்திலும் கஷ்டமான பாடம், கடினமான பாடம். பாப் கே சாத் யோக் ரக்னே மே கோய் பி ஹோஷியார் நெய். பாபா சொல்கிறார், என்னோடு யோகா வைக்கிறதுல நீங்கள் யாருமே புத்திசாலி இல்லைன்ட்டார். இன்னைக்கு என்னோட கனெக்ஷன் வைக்கிறதுல பாபா சொல்கிறார், நீங்கள் யாருமே புத்திசாலி இல்லைன்னு நம்ம எல்லாரையும் சொல்லிட்டார். என்ன சொல்ல? தும் பச்சே யாதுமே ஹோஷியார் நீ ஓ ஜேசே பண்டித்தே. குழந்தைங்க நீங்கள் நினைவில் புத்திசாலியா இல்லைன்னா நீங்கள் பண்டிதன் தான். ज्ञान में बल कितना भी होशियार हो, याद में नहीं रहते तो वो पंडित. ஞானத்தில் நீங்கள் எவ்வளோ வேணால் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நினைவில் இல்லைன்னா நீங்கள் தான் யார்? பண்டிதர்கள். பாபா பண்டித் கி ஏ கஹானி சுனாத்தே ஹேனா, பாபா பண்டிதரை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கார்ல, நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். ஜிஸ்கோ சுனாயா वो तो परमात्मा को याद कर पार हो गया. யாருக்கு அவர் மந்திரம் சொல்லி கொடுத்தாரோ அவங்க என்ன பண்ணாங்க? பகவானை நினச்சிட்டு தண்ணியை கடந்து போயிட்டாங்க. பண்டித் கா திருஷ்டாந்த் பி துமாரே லியே, அந்த பண்டிதரோட உதாரணம் உங்களை வச்சு தான் சொல்லியிருக்கேன்றார் பாபா. பாப்கோ தும் யாத் கரோ தோ பார் ஹோ ஜாயேங்கே, பாபாவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கடந்து போயிடலாம். சிர்ஃப் முரளி மே தீக்கே ஹோங்கே தோ பார் ஜா நஹீ சகேங்கே. பாபா சொல்கிறார், நீங்கள் வெறுமனே முரளியில் மட்டும் புத்திசாலியாக இருந்தாலாம் கடந்து போக முடியாது, அக்கறைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். முரளியில் மட்டும் நல்லா தீவிரமாக இருக்கீங்க, புத்திசாலியாக இருக்கீங்கன்னாலாம் கரையை கடந்து அக்கறைக்கு போக முடியாது, கடலை கடந்து. யாதுக்கே சிவாய் விக்ரம் வினாஷ்னை ஹோங்கே, நினைவு இல்லாமல் உங்கள் பாவக்கர்மா அழியாது. எசப் திருஷ்டாந்த் பனாயே, ஆகையால் தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. பாப் பெட் யதார்த்த ரீதி சம்ஜாத்தே, ஆகையால் தான் பாபா யதார்த்தமாக இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். उनको निक्षय बैठ गया, एक ही बात पकड़ ली कि परमात्मा को याद करने से पार हो जाएंगे. அந்த கதையில் என்ன இருந்தது? அவங்களுக்கு கேட்டோடனே அந்த நம்பிக்கை வந்துருச்சு, அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க. எந்த விஷயத்தை? பரமாத்மாவை நினச்சா தண்ணி மேலே நடந்து கூட இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடலாம். அந்த விஷயத்தை ஆழமாக அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. சிர்ஃப் ज्ञान होगा योग नहीं तो ऊंच पद पा नहीं सकेंगे. உங்களுக்கு ஞானம் நல்லா இருக்குது ஆனால் யோகா இல்லை, அப்போ உயர்ந்த பதவி கிடைக்காது. ऐसे बहुत याद में नहीं रहते. திரும்பி திரும்பி பாபா சொல்கிறார், இப்படி நிறைய பேர் இருக்கீங்கன்ட்டார், நினைவே செய்கிறதில்ல. மூல பாத்து ஹைஹி யாதுக்கி, இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். बहुत अच्छी सर्विस करने वाले हैं.
परंतु बुद्धि योग ठीक नहीं होगा तो फंस पड़ेंगे. நிறைய நல்ல நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் புத்தி தொடர்பு சரியா இல்லைன்னா எங்கேயாவது போய் சிக்கிக்குவீங்க. நான் நல்லா சேவா பண்ணுறேன், என்ன பாபா பாதுகாப்பார், என்னைய பாபா காப்பாற்றிடுவார். பாபா சொல்லிட்டார், நீங்கள் நல்லா சேவா பண்ணலாம், ஆனால் உங்கள் புத்தி கனெக்ஷன் சரியான இடத்துல இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கிக்குவீங்கன்னு சொல்கிறேன். योग वाला कभी देह अभिमान में नहीं फंसेगा. அதே யோகா பண்ணுறவங்க ஒருபோதும் தேக அபிமானத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அசுத்த சங்கல்ப் நஹி ஆயங்கே, அவங்களுக்கு அசுத்த எண்ணங்கள் வராது. யாதுமே கச்சா ஹோகா தோ தூஃபான் ஆயங்கே, யார் நினைவில் இன்னும் பக்குவமாகலை, வேகாமல் இருக்காங்க, கச்சாவாக இருக்காங்க, காயாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு புயல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். யோகசே கர்மேந்திரியா எக்தம் வஷ் ஹோ ஜாத்தி ஹே. ஆனால் யோகா மூலமாக கர்ம இந்திரியங்கள் என்ன ஆயிடுது, ஒரே தான் நம்ம வசத்துக்கு வந்துடும். பாப் ரைட் और रांग को समझने की बुद्धि भी देते हैं. பாபா சரி எது தவறு எதுன்ற புரிஞ்சுக்கிற புத்தியையும் கொடுத்துருக்கார். औरों की देह तरफ बुद्धि जाने से विपरीत बुद्धि विनशंती हो जाएंगे. மற்றவங்களோட தேகத்தின் பக்கம் உங்கள் புத்தி போகுதுன்னா விபரீத புத்தி அழிந்து விடுவீர்கள். மற்றவங்களோட தேகத்தின் பக்கம் புத்தி போச்சுன்னா கியான் அலகு ஹே யோக் அலகு ஹே. பாபா சொல்கிறார், ஞானம் வேற யோகா வேற, ரெண்டும் தனித்தனி. योग से हेल्थ और ज्ञान से वेल्थ मिलती है. யோகா மூலமாக ஹெல்த் கிடைக்கிது, ஞானத்தின் மூலமாக வெல்த் கிடைக்கிது. योग से शरीर की आयु बढ़ती है. யோகா மூலமாக ஷரீரத்தோட ஆயுள் அதிகரிக்கிறது. ஆத்மா தோ படி சோட்டி ஹோத்தி நெய். ஆத்மா சின்னதாவோ பெருசாவோலாம் ஆகிறதில்ல. ஆத்மா கஹேகி மேரி ஷரீர் கி ஆயு படி ஹோத்தி ஹை. ஆத்மா சொல்லுதான், என்னோட शरीरத்துக்கு வயசாயிடுச்சு, अभी आयु छोटी है, फिर आधा कल्प के लिए शरीर की आयु बड़ी हो जाए. இப்போ शरीरத்தோட ஆயுள்லாம் குறைவாக தான் இருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் அரை கல்பம் நீண்ட ஆயுள். हम तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. ஏன்னா நாம் தமோ பிரதானத்துலேருந்து என்ன ஆயிடுறோம், சத்தோ பிரதான் ஆயிடுறோம். ஆத்மா பவித்திர பன்த்தியே, ஆத்மாவும் அப்போ பவித்திரமாயிடுது. सारा मदार आत्मा को पवित्र बनाने पर है. எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆத்மாவை பவித்திரமாக்குறதுல தான் இருக்குது. பவித்திர நஹி பனேங்கே तो पद भी नहीं पाएंगे. பவித்திரமாகலைன்னா பதவியும் கிடைக்காது, பவித்திரமாகலைன்னா பதவியும் கிடைக்காது. மாயா சாட் ரக்னே மே பச்சோं को सुस्त बना देती है. அடுத்து பாபா சொல்கிறார், மாயா சாட் எழுதுறதுல குழந்தைங்களை என்ன பண்ணிடுதான், சோம்பலாக்கி விட்டுடுதான். बच्चों को याद की यात्रा का चार्ट बहुत शौक से रखना चाहिए. குழந்தைங்க நினைவு யாத்திரையோட சார்ட்டை ரொம்ப ஆர்வமாக எழுதணும். எந்த சார்ட்டு, நினைவு யாத்திரையோட சார்ட். देखना चाहिए कि हम बाप को याद करते हैं या कोई मित्र संबंधी आदि तरफ बुद्धि जाती है. சார்ட்டில் என்ன பார்க்கணும், நான் பாபாவை தான் நினைக்கிறேன்னா அல்லது என்னுடைய சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு இவங்க பக்கம்லாம் புத்தி போயிட்டுருக்கா. सारे दिन में याद किसकी रही अथवा प्रीत किसके साथ रही. முழு நாளில் நினைவு யார் பக்கம் போனது, அதாவது என்னோட பிரீத்து எந்த பக்கம் யார் பக்கம் போனது. கித்னா டைம் வேஸ்ட் கியா, நான் எவ்வளோ நேரத்தை இன்னைக்கு வீணடித்தேன். अपना चार्ट रखना चाहिए, தன்னோட சார்ட் எழுதணும். परंतु कोई में ताकत नहीं जो चार्ट रेगुलर रख सके. ஆனால் பாபா சொல்கிறார், யார்கிட்டையுமே ரெகுலர் சார்ட் எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் இல்லை. कोई विरला रख सकते, ஒரு சிலர் மட்டும்தான் செய்ய முடியுது இதை. மாயா பூரா சார்ட் ரக்னே नहीं देती है, एकदम सुस्त बना देती है. மாயா முழு சார்ட் எழுத விட மாட்டுதான், மந்தமாக்கி விட்டுடுதான். அப்படியே சுஸ்தி நிக்கல் ஜாத்தியே, அந்த சுறுசுறுப்பே இல்லாமல் போயிடுதான். बाप कहते हैं माँ में कम याद करो, मैं तो सभी आशिकों का माशुक. பாபா சொல்றார், என்ன மட்டும் நினைங்க,
நாயகிகளாகிய உங்களோட நாயகன் நான் ஒருத்தன் தானே. माशूक बाप कहते हैं तुमने आधा कल्प याद किया, अब मैं कहता हूँ मुझे याद करो तो विक्रम विनाश हो जाए. நாயகன் பாபா சொல்கிறார், அரை கல்பா என்ன தானே நினச்சிங்க, இப்போ நானே வந்து சொல்கிறேன் என்னை மட்டும் நினைங்கன், அப்போ தான் உங்கள் விக்ரமம் அழியும். ऐसा बाप जो सुख देने वाला है कितना याद करना चाहिए. இப்படிப்பட்ட தந்தை சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அவரோட நினைவு எவ்வளோ வரணும் உங்களுக்கு. और तो सब दुख देने वाले, மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க தான். वो कोई काम आने वाले नहीं. பாபா சொல்கிறார், அவங்கெல்லாம் ஒன்று உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க, அடுத்து அவங்களாம் உங்களுக்கு பிரயோஜனப்படவே மாட்டாங்க, உங்களுக்கு பயன்படவே போகிறதில்ல. அவங்களாம் உங்களுக்கு யூஸே இல்லை. अंत समय एक परमात्मा बाप ही काम आता है. கடைசி நேரத்தில் ஒரு பரமாத்மா தந்தை மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகுவார், பயன்படுவார். अंत का समय एक हद का होता है, एक बेहद का होता है. அந்திம நேரம் என்பது ரெண்டு இருக்கா, ஒன்று எல்லைக்குட்பட்டது, இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்டது. எது எல்லைக்குட்பட்டது, எது எல்லைக்கு அப்பாற்பட்டது, இதை நம்ம வந்து வீட்டில் சிந்தனை பண்ணுவோம். बाप समझाते हैं अच्छी रीति याद करते रहेंगे तो अकाल मृत्यु नहीं होगी. பாபா புரிய வைக்கிறாரு, நல்ல முறையில் நினைவு செஞ்சீங்கன்னா அகால மரணம் ஏற்படாது. तुमको अमर बना देते हैं, உங்களை பாபா அமரராக்கிடுறாரு. पहले तो बाप के साथ प्रीत बुद्धि चाहिए, ஆனால் முதல்ல பாபாட்ட உங்களுக்கு प्रीत बुद्धि இருக்கணும். कोई के भी शरीर के साथ प्रीत होगी तो गिर पड़ेंगे. வேற யாரோட சரீரத்து மேலே அன்பு இருந்துச்சுன்னா கீழே தான் விழுந்துருவீங்க. ஃபெயில் ஹோ ஜாயங்கே, ஃபெயிலாகவும் ஆயிடுவீங்க. சந்திரவம்சியுமே சலே ஜாயங்க, அது மட்டுமா சந்திர வம்சத்தில் போயிடுவீங்க. வரிசையாக சொல்கிற, விழுந்துருவீங்க, ஃபெயில் ஆகிடுவீங்க, சந்திர வம்சத்துக்கு போயிடுவீங்க. எப்போ? வேற யார் மேலேயாவது பிரீத்து வச்சா. ஸ்வர்க சத்யுகி சூரியவன்ஷி ராஜாய் கொய்கா ஜாத்த. சொர்க்கம் என்று எதை சொல்லப்படுது? சூரிய வம்ச ராஜ்யத்தை மட்டுமே சொல்லப்படுகிறது. திரேதா கோபி ஸ்வர்கனை கயங்கே, திரேதாவை கூட சொர்க்கம்னு சொல்ல மாட்டோம். ஜெய்சே துவாபர் கலியுக் ஹே தோ கலியுக்கோ ரோரவ் நரக் தமோ பிரதான் கா ஜாத்த. எப்படி துவாபர யுகம் கலியுகம் இருக்கோ அதுதான் கொடூர நரகம், அதை தான் தமோ பிரதானம்னு சொல்லப்படுது. द्वापर को इतना नहीं कहेंगे, फिर तमो प्रधान से सतो प्रधान बनने के लिए याद चाहिए. துவாபர யுகத்தை கூட அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது தமோ தான், தமோ பிரதானமாக இருக்காது. ஆனால் இப்போ தமோ பிரதானத்திலேருந்து சத்தோ பிரதானம் ஆகணும்னா நினைவு அவசியம். खुद भी समझते हैं हमारे फलाने से बहुत प्रीत है, उसके आधार बिगर हमारा कल्याण नहीं होगा. சில பேருக்கு அவங்களுக்கே தெரியுதான், அவங்களே நினைக்கிறாங்களாம். என்ன நினைக்கிறாங்க? எனக்கு இந்த இவங்க மேலே ரொம்ப அன்பு இருக்குது, பிரீத், அன்பை விட அதிகம் நேசம். அவங்களோட ஆதாரம் இல்லாமல் எனக்கு நன்மையெல்லாம் நடக்காது, அவங்க இல்லாமல் எனக்கு நல்லது இல்லை, அப்படி இருக்குது, அந்த அளவுக்கு பிரீத் இருக்கான். अब ऐसी हालत में अगर मर जाए तो क्या होगा. பாபா சொல்றார், இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது உங்களுக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் மரணம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? விநாஷ் காலே விபரீத புத்தி வினஷந்தி, விநாசகால விபரீத புத்தி வினஷந்தி. சூழ்ச்சாய் பது பாலேங்கே, ஒப்புக்கான பதவி தான் கிடைக்கும். ஆஜ்கல் துனியா மே ஃபேஷன் கி பி போத் படி முசீபத். அடுத்து இன்றைய நாட்களில் உலகத்தில் ஃபேஷன் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, அது ஒரு பெரிய சோதனையாக வருது. अपने पर आशिक करने के लिए शरीर को कितना टिप टॉप करते हैं. தன்னை நோக்கி எல்லாரும் அட்ராக்ட் ஆகிட்டு வரணும், தன்னை நோக்கி கவர்ச்சிக்கப்பட்டு வரணும்னு தன்னோட சரீரத்தை என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப டிப்டாப்பாக வச்சுக்கிறாங்களா. अब बाप कहते हैं बच्चे किसके भी नाम रूप में मत फंसो. பாபா சொல்லார், குழந்தைங்களே யாரோட இந்த மாதிரி பெயர் உருவத்தோட கவர்ச்சியில் போய் சிக்கிக்காதீங்க. லக்ஷ்மி நாராயண் கி ட்ரெஸ் தேக்கோ கேசி ராயல் ஹே, वो है ही शिवालय. லக்ஷ்மி நாராயணோட ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ ராயலாக இருக்குது, அதுக்கு பேர் தான் என்ன, சிவாலயம். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே வேஷ்யாலய். இந்த உலகத்தை என்ன சொல்லப்படுது, வேஷ்யாலயம். इन देवताओं के आगे जाकर कहते हैं हम वेश्यालय के रहने वाले.
தேவதைகள் முன்னாடி போய் என்ன சொல்கிறாங்களா, நாங்களாம் வேஷ்யாலயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. आजकल तो फैशन की ऐसी मुसीबतें सबकी नज़र चली जाती है, फिर पकड़कर भगा ले जाते हैं. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபேஷன் எப்படி இருக்கான், ரொம்ப சோதனையாக இருக்குதான். அதாவது யார் தன்னை ரொம்ப அலங்கரித்து வச்சுக்கிறாங்க, கவர்ச்சியாக வச்சுக்கிறாங்க, அவங்க பக்கம் எல்லாரோட பார்வை இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்களாம், சிலர் என்ன பண்ணுறாங்களாம், அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறாங்களாம். பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்களாம், அவங்கள தன் கூடவே ஓடி வர வச்சிடுறாங்கன்றார் பாபு. இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, இவங்க போயிட்டு பிடிச்சி வச்சுக்கிறது, இல்லை அவங்கள கூட்டிகிட்டு ஓடி போயிடுறாங்களாம். ஸோ இதெல்லாம் நடக்குதுன்றார் பாபா. சத்யுகமே தோ காய்தே से चलन होती है, ஆனால் சத்யுகத்தில் நியம அனுசாரம்தான் எல்லாரோட நடத்தையும் இருக்கும். वहाँ तो நேச்சுரல் பியூட்டி है அந்த ஸ்ரத்தாக்கி பாத் நெய். ஏன்னா அங்கே இயற்கை அழகு, கண்மூடித்தனமான விஷயத்துக்கு அங்கே இடமே கிடையாது. यहाँ तो देखने में दिल लग जाती है तो फिर और धर्म वालों से भी शादी कर लेते. ஆனால் இந்த உலகத்தில் எப்படி இருக்கான், ஒருத்தரை பார்த்தோன்னே மனசு அவங்கள்ட்ட போயிடுதான், அவங்கள ரொம்ப பிடிச்சிடுதான். அப்போ என்ன பண்ணுறாங்களாம், அவங்க வேறு தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம். अभी तुम्हारी है ईश्वरीय बुद्धि, पत्थर बुद्धि से पारस बुद्धि बाप के सिवाय कोई बना न सके. இப்போ உங்களோடது ஈஸ்வரிய புத்தி, கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியா பாபாவை தவிர யாரும் ஆக்க முடியாது. वो है ही रावण संप्रदाय, तुम अभी राम संप्रदाय बने हो. அது ராவண சம்பிரதாயம், நீங்கள் இப்போ ராம சம்பிரதாயத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. பாண்டவ और गौरव एक ही संप्रदाय के थे, बाकी यादव है यूरोप वासी. பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான், மற்றபடி யாதவர்கள் யார், யூரோப் வாசி. அதாவது ரெண்டும் ஒரே குலம்தான் சொல்கிறார். கீதா சே கோய் பி நெய் சமஜ்தே கி யாதவ் யூரோப் வாசி ஹே. கீதையினால யாரும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கல, யாதவர்கள்ங்கிறது யூரோப்பியன்ஸ் சொல்லப்படுதுன்னு கீதை படித்தாலும் அவங்களுக்கு புரியலை. ஓத்தோ யாதவ் சம்பிரதாய் பி யஹா கேதேத்தே. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் இங்கே தான் இருக்காங்க, யாதவர்களும் இந்த நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. बाप बैठ समझाते हैं यादव है यूरोप वासी जिन्होंने अपने विनाश के लिए मिसाइल आदि बनाए. ஆனால் பாபா புரிய வைக்கிறாரு, யாதவர்கள் யார், யூரோப் வாசி, தன்னுடைய அழிவிற்காக தானே அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க, அதனால அவங்க யாதவர்கள். பாண்டவோம் கி விஜய் ஓத்திய, பாண்டவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. ஓ ஜாக்கர் சொர்க்கக்கே மாலிக் பனேங்கே, அவங்க போய் பிறகு என்ன ஆயிடுறாங்க, சொர்க்கத்துக்கு எஜமானர்கள் ஆயிடுறாங்க. பரமாத்மா ஹி அக்கர் சொர்க்கி ஸ்தாபனா கர்த்தே, பரமாத்மா வந்து தான் சொர்க்க ஸ்தாபனை செய்கிறார். शास्त्रों में तो दिखाया है पांडव गल मरे फिर क्या हुआ. சாஸ்திரங்களில் என்ன காட்டியிருக்காங்க, பாண்டவர்கள் அப்படி உறைஞ்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, குச் பி சமஜ் நஹி, ஒன்றும் புரியலை. பத்தர் புத்தி ஹேனா ட்ராமா கே ராஸ்கோ ஜரா பி கோய் ஜான்தே ஹி நஹி. ஏன்னா கல் புத்தி, ட்ராமாவோட ரகசியம் யாருக்கும் தெரியலை. பாபா கே பாஸ் பच्चे आते हैं, कहता हूँ बल जेवर आदि पहनो. कहते हैं பாபா யஹா ஜேவர் சோப்தே கஹா ஹை. பாபாட்ட குழந்தைங்க வர்றாங்களாம், பாபா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரா, குழந்தை நீ நகையெல்லாம் போட்டுக்கோ, ஒன்றும் இல்லை குழந்தை, நகையெல்லாம் போட்டுக்கோன்னு சொல்கிறாராம். அப்போ குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா இந்த உலகத்தில் நகை போட்டுக்கிறதெல்லாம் அழகு கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. பதீத் ஆத்மா பதீத் ஷரீர் கோ ஜேவர் கியா ஷோபேங்கே. பதீத ஆத்மா பதீத்த ஷரீரம், இதில் நகையை போட்டால் என்ன அழகாவாக இருக்க போகுது. वहाँ तो हम इन जेवरों आदि से सजे रहेंगे, அங்கே போய் நாங்கள் நகைகளால் அலங்கரிச்சுக்கிறோம் பாபா. அத்தாக் தன் होता है, அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். சப் சுக்கி ஹி சுக்கி ரேத்தே, அங்கே எல்லாரும் சுகமாக இருப்பாங்க. பல் வஹா ஃபீல் होता है ये राजा है हम प्रजा है परंतु दुख की बात नहीं. ஆனால் அங்கே அந்த உணர்வு இருக்கும், இவங்க ராஜா இவங்க பிரஜை, ஆனால் துக்கமான உணர்வுகள் அங்கே இருக்காது. यहाँ अनाज आदि नहीं मिलता तो मनुष्य कितने दुखी होते, वह तो सब कुछ मिलता है. இன்னைக்கு உணவு கிடைக்கலன்னா மக்களுக்கு எவ்வளோ துக்கம் வருது, ஆனால் அங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். துக் அக்ஷர் முக்ஸே நிக்கலேகா நெய், துக்கம் என்ற வார்த்தையே அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, யார் வாயிலிருந்து வராதுன்றார் பாபா. நாம் ஹி ஹே ஸ்வர்க், பேரே என்ன, ஸ்வர்க்கம். யூரோப்பியன் லோக் உன்கோ பேரடைஸ் கேத்தே ஹே, யூரோப்பியன்ஸ் அதைத்தான் பேரடைஸ்னு சொல்கிறாங்க.
समझते हैं वहाँ गॉड गॉडेसेस रहते थे, इसलिए उनके चित्र भी बहुत खरीद करते हैं. யூரோப்பியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களாம், பேரடைஸில் தான் பகவான் பகவதி இருந்தாங்க, அதனால தான் அவங்க சிலைகளை என்ன பண்ணுறாங்களாம், நிறைய பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. பரந்து ஓ சொர்க்கு ஃபிர் கஹாங்கயா கிஸ்கோ பத்தானே. ஆனால் அப்பேற்பட்ட சொர்க்கம் இப்போ எங்கே போயிடுச்சுங்கிறது யாருக்கும் தெரியலை. தும் அபி ஜான்தே ஹோ ஏ சக்கர் கேசே ஃபிர்தா ஹே. நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க இந்த சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு. நை சோ புராணி, புராணி சோ ஃபிர் நை துனியா பன்த்தியே. புதுசு பழசாகுது, பழசு பிறகு புதுசாயிடுது. தேஹி அபிமானி பன்னேமே படி மேனத்தே. தேஹி அபிமானி ஆகிறதுக்கு அதிக உழைக்கணும். तुम देही अभिमानी बनने से इन अनेक बीमारियों आदि से छूट सकतेंगे. நீங்கள் எப்போ ஆத்ம அபிமானி ஆகிறீங்க அப்போ அநேக விதமான வியாதிகள்லேருந்து தப்பிச்சிடலாம். பாப்கோ யாது கர்னே சே ஊஞ்சு பத் பாலேங்கே. பாபாவை நினைவு செஞ்சாதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். மீட்டே மீட்டே சிக்கீலத்தே बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणेக்கான சாரம் சொல்கிறாங்க, किसी भी देहदारी को अपना आधार नहीं बनाना है. எந்த ஒரு தேகதாரியையும் தன்னுடைய ஆதாரமாக வைத்து கொள்ளாதீர்கள். யாரையும் நம்முடைய ஆதாரமாக வச்சுக்கக்கூடாது. ஷரீரோं से प्रीत ने रखनी है. ஷரீரங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டாம். दिल की प्रीत एक बाप से रखनी है. உள்ளத்தின் அன்பு ஒரு பாபாவிடம் மட்டுமே இருக்க வேண்டும். किसी के नाम रूप में नहीं फंसना. யாருடைய பெயர் உருவத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், याद का चार्ट शौक से रखना है, इसमें सुस्त नहीं बनना. நினைவினுடைய சார்ட்டை ஆர்வத்தோடு எழுத வேண்டும், இதில் சோம்பல் வேண்டாம். ஆர்வமாக இருக்கணும், சோம்பல் இருக்கக்கூடாது. சார்ட் மே தேக்னா ஹே. சார்ட்டில் என்னெல்லாம் பார்க்கணுன்னு பாபா சொல்கிறேன். மேரி புத்தி கிஸ்கே தரஃப் ஜாத்தி ஹே. என்னோட புத்தி யார் பக்கம் போகுது. கித்னா டைம் வேஸ்ட் கர்த்தே ஹே. நான் டயத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சுக் தேனே வாலா பாப் கித்னா சமயம் யாத் ரேத்தா ஹே. சுகம் கொடுக்கக்கூடிய பாபா எனக்கு எவ்வளோ நேரம் என்னோட நினைவில் இருந்தார். இதெல்லாம் சார்ட்டில் பார்க்கணும். பாபா வரதான் கொடுக்குறாரு, கிரகஸ்த व्यवहार और ईश्वरीय व्यवहार दोनों की समानता द्वारा सदा हल्के और सफल भव. குடும்ப விவகாரம் மற்றும் ஈஸ்வரிய விவகாரம் இரண்டிலும் சமத்தன்மை மூலமாக சதா லேசாகவும் மற்றும் வெற்றியாளராகவும் இருங்கள். குடும்பத்தில், குடும்பம்ன்றப்ப என்ன, குடும்ப வாழ்க்கையில் அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விவகாரத்தில் வர்றப்ப, பழகிறப்ப, நம்முடைய செயல்பாடுகள், அடுத்து அதே ஈஸ்வரிய பழக்க வழக்கங்கள், அதில் ரெண்டுலேயும் சமத்தன்மை மூலமாக சதா எப்படி இருக்கணும், லேசாக இருக்கணும், வெற்றியாகவும் இருக்கணும். सभी बच्चों को शरीर निर्वाह और आत्म निर्वाह की डबल सेवा मिली हुई है. எல்லா குழந்தைங்களுக்கும் ஷரீர நிர்வாகம் மற்றும் ஆத்ம நிர்வாகம் ரெண்டுமே பண்ணணும். சரீரத்தை விட சொல்லி பாபா சொல்லலை, சரீரத்தை நிர்வாகம் பண்ணணும், ஆத்மாவை நிர்வாகம் பண்ணணும். இந்த ரெண்டு சேவை கிடைச்சிருக்கு, டபுள் சேவை. लेकिन दोनों ही सेवाओं में समय का शक्तियों का समान अटेंशन चाहिए. ஆனால் ரெண்டு சேவையிலையும் நேரம் மற்றும் சக்திகளை கொடுக்கறதுல, சரீரத்துக்காக டைம் கொடுக்கறது, ஆத்மாக்காக கொடுக்கறது, இதுக்கு சக்தி கொடுக்கறது, அதுக்கு சக்தி கொடுக்கறது, சமமான அட்டென்ஷன் இருக்கணும். यदि श्रीमत का कांटा ठीक है तो दोनों साइड समान होंगे. ஸ்ரீமத் என்ற முள்ளு சரியாக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். लेकिन गृहस्थ शब्द बोलते ही गृहस्थी बन जाते हो तो बहानेबाजी शुरू हो जाती है. ஆனால் கிரகஸ்தம்ன்ற வார்த்தையை தான் அதிகமாக பேசுகிறோமா. அந்த கிரகஸ்தம்னு சொல்லிட்டீங்கன்னா பாபா சொல்ல நீங்கள் கிரகஸ்தி ஆயிடுவீங்க. கிரகஸ்தி ஆயிட்டாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாக்கு போக்கு அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கிரகஸ்தியோட வேலையை என்னன்ட்டாரு, சாக்கு போக்கு. इसलिए கிரகஸ்தி நே ட்ரஸ்டி ஹே. ஆகையால் நீங்கள் கிரகஸ்தி கிடையாது, நீங்கள் யார், ட்ரஸ்டி.
इस स्मृति से गृहस्थ व्यवहार और ईश्वरीय व्यवहार दोनों में समानता रखो तो सदा हल्के और सफल रहेंगे. அப்போ இந்த நினைவின் மூலமாக குடும்ப விவகாரம் அண்ட் ஈஸ்வரிய விவகாரம் ரெண்டுலேயும் சமத்தன்மையை கொண்டு வந்துட்டா லேசாகவும் இருக்கலாம், வெற்றியாளராகவும் இருக்கலாம். स्लोगन फर्स्ट डिवीजन में आने के लिए कर्मेंद्रिय जीत माया जीत बनो. ஃபஸ்ட்டு டிவிஷனில் வரணும்னா கர்ம இந்திரியங்களின் வெற்றியாளர் மாயையின் வெற்றியாளர் ஆகுங்கள். இன்னைக்கு அவ்யக்த சமிக்கை கம்பைன்ட் ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜயி பனோ. இந்த மாதம் ஃபுல்லாக இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். आपके शिव शक्ति के कंबाइंड रूप का यादगार सदा पूजा जाता है. உங்களோட சிவ சக்தியினுடைய அந்த இணைந்த ரூபத்தோட நினைவு சின்னம் தான் சதா பூஜிக்கப்பட்டு வருகிறது. சிவசக்தி சக்தி சிவ் से अलग नहीं और शिव शक्ति से अलग नहीं. சக்தி சிவனை விட்டு பிரிய முடியாது, சிவன் சக்தியை விட்டு பிரிய முடியாது. ऐसे कंबाइंड रूप में रहो. அப்படி இணைஞ்ச ரூபத்திலே நீங்கள் இருக்கணும், ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. இசி ஸ்வரூப் கோஹி சஹஜ் யோகி கா ஜாத்தா है. இந்த ஸ்வரூபத்தை தான் சகஜ யோகி என்று சொல்லப்படுகிறது. योग लगाने वाले नहीं लेकिन सदा कंबाइंड अर्थात साथ रहने वाले. நீங்கள் யோகா செய்யக்கூடியவங்க இல்லை, ஆனால் கம்பைன்ட் அதாவது கூடவே இருப்பவர்கள், உடன் இருப்பவர்கள், சேர்ந்தே இருப்பவர்கள். जो वायदा है कि साथ रहेंगे, साथ जिएंगे, साथ चलेंगे, ये वायदा पक्का याद रखो. என்ன உறுதி கொடுத்துருக்குறோம், கூடவே இருப்போம், கூடவே போவோம் பாபா, கூடவே வாழ்வோம். இந்த உறுதிமொழியை பக்காவாக நினைவில் வச்சுக்கோங்க. अच्छा, ஓம் சாந்தி. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே.
அது ராத்திரி கலியுக ராத்திரி சிந்தை அதனை தூய்மை ஆக்கும் ராஜயோகம் புத்துழி அளிக்கும் அதனா இருளினை அகற்றிடுவோமே அசரியாய் நாம் மாறிடுவோமே அசரியாய் நாம் மாறிடுவோமே உலகம் உய்யும் சமயமிதேவே உலகம் உய்யும் சமயமிதேவே உண்மை ஞானம் உணர வைத்தாரே நம்மை நாமே உயர்த்திட உதவும் நலம் பல விளையும் நம் வாழ்வினிலே அசரியாய் நாம் மாறிடுவோமே அசரியாய் நாம் மாறிடுவோமே ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம் அசரியாய் நாம் மாறிடுவோமே அசரியாய் நாம் மாறிடுவோமே தோல்வியிலும் சிரித்துக் கொண்டிருப்பவன் வீரனாகிறான், துன்பத்திலும் சிரித்துக் கொண்டிருப்பவன் மனிதனாகிறான். Smile in the defeat to become a hero. Smile in the sorrow to remain human.